SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 பிரம்மாண்ட பேச்சு போட்டி நெல்லை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் 9/3/2025. இடம் சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி, திருநெல்வேலி. QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. திருச்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து உரையாற்றினார். அந்த உரையை தற்போது பார்க்கலாம். நிலத்துக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் விவசாயியாக இருந்தாலும் படித்தது மட்டும் இல்லாமல் இந்த கிறிஸ்துவ மதத்தை உருவாக்குறதுக்கு தன்னுடைய இடத்த கொடுத்து கல்விக்காக இடம் கொடுத்துருக்காரு, மருத்துவம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஐயா பாரிவேந்தர் மாதிரி கூட சொல்லலாம். அது ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது நமக்கு இப்போ நம்மலாம் இப்போ பொது வாழ்க்கையில் இப்போ நான் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அவங்க ஒரு சுயதொழிலில் இருப்போம். சுயதொழிலில் இருக்கும்போது நமக்கு P&L ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்லைன்னா டார்கெட்ஸ் என்ன பண்ணணும், இந்த வருஷம் எவ்வளோ லாபம் பண்ணணும், அடுத்த வருஷம் என்ன லாபம் பண்ண போகிறோன்ற ஒரு எண்ணம் மட்டும் நமக்கு இருக்கும். அதே நீங்கள் கொஞ்சம் சற்று இந்த பக்கம் திரும்பி பார்த்து இந்த பொது வாழ்வில் மக்களோட கலந்துக்கும் போது அது நமக்கு நிறைய படிப்பினைகளை புத்தகத்தில் படிக்காத ஒரு விஷயத்தை மக்களோட கலக்கும் போது அந்த பொது வாழ்க்கைக்கு வரும்போது நம்ம கற்றுக் கொடுக்குது. எல்லாம் ஓரினம் ஓர் குலமாய் சேர்ந்து இந்த நாட்டுக்கு நம்மளாம் நல்லது செய்யணும். ஐயா பாரிவேந்தர் அதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள்லாம் கட்சியில் இருக்கிறீங்க. இதை மட்டும் இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கானவர் இருக்கிறாங்க. எல்லா மாவட்டங்கள்லேயும் இப்போ கட்சி வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். உங்கள் கட்சி, உங்கள் மாவட்டம், உங்கள் மக்களை நீங்கள் நம்பணும். அவங்களோட சேர்ந்து கட்சியை வளங்க. கரெக்டாக நம்ம வேலையை செய்தோம்னா நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம பலத்தை காட்டி நமக்கு பழைய பஞ்சப்பூர் மாநாடு நடத்தினோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இங்கே இருக்கின்ற தலைவர்கள்லாம் சேர்ந்து நல்ல ஒரு மாநாட்டை ஏற்படுத்தி நம்ம மக்களை உற்சாகமாக வேலை செய்ய வைத்து எல்லாம் பண்ணோன்னா 2024 குறைஞ்சது ஒரு 6 MLA சட்டமன்றத்துக்கு உள்ள அனுப்பிடலாம். தேவையானது என்னன்னா நமக்கு தன் மீது நம்பிக்கை இருக்கணும். நான் என் மீதுன்றதை விட உங்கள் மீது, உங்கள் கட்சியின் மீது, உங்கள் மாவட்ட தலைவர்கள், பொருளாளர்கள், செயலாளர்கள், அனைத்து நிர்வாகிகள் மீது நம்பிக்கை வைத்து சண்டை சச்சரவு இல்லாமல் அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா கொண்டு போயிட்டு இந்த கட்சியை மக்களிடம் சேர்த்தீங்கன்னா இன்னைக்கு வளர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து சர் ஏடி பன்னீர்செல்வத்தின் 85ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது மணிமண்டபத்தில் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஊர்வலமாக சென்று அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சர் ஏடி பன்னீர்செல்வத்தின் நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு லயன் எஸ் மார்ட்டின் செல்வம் தலைமை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து கலந்து கொண்டார். ஓகே சார்.